தனுஷ் அரசியல் பக்கம் வர்றதா வருது. பட் இவர்களை வந்து இவர்களாக சொல்லி வர்றாங்களா, இல்லை விஜய் அவர்கள் ஒரு நடிகராக வந்துட்டாங்க, அந்த நடிகருக்கு ஆப்போசிட்டாக நடிகராக உட்கார வச்சோம்னா சிறப்பாக சொல்லி மற்ற கட்சிகள் இவர்கள் இயக்குதா? தனுஷ் அவர்கள் மனசில் சிஎம் அணுகிற ஆசை இருக்கிறதா நான் அது கேட்டவரை தகவல் வருது. அப்படி தான் கூப்பிட சொல்கிறாரு. இப்போ கட்சி கொடியை ஒன்று அறிமுகப்படுத்திட்டார். கட்சி ஆரம்பிக்கல, பட் அந்த சில ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தல் நிற்க போகிறதாகவும் ஒரு ஒரு தகவல் வந்து வருது. விஜய் அவர்களுக்கு எத்தனை படங்களுக்கு சிரமப்பட்டதுங்கிறத அவர் பார்த்துருக்காரு. எத்தனை பேனர்கள் கிழிக்கப்பட்டது, தியேட்டர் ஸ்க்ரீன் கிழிக்கப்பட்டது விஷயமெல்லாம் தெரியும். இதை தாண்டி தான் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க மக்களுடைய செல்வாக்கில். மூத்த பத்திரிகை வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. முதல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார், எத்தனை சதவீதம் வரும் முதல் கொண்டு எல்லா டீட்டெயிலும் சொன்னீங்க. இப்போ அவர் வந்து ஆரம்பிக்க போகிறாருன்றாங்க. அவருக்கு பின்னாடி யார் ஆரம்பிக்க சொன்னது? அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அம்மா உணவகம் குறித்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பல பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏன் செயல்படலை, இப்போ வந்து செயல்பட வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். சார், முக்கியமாக இந்த அம்மா உணவை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா 2013 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட 407 உணவகங்கள் வந்து அவரோட ஆட்சியில் திறந்து வைக்கப்பட்டது. அப்புறம் படிப்படியாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 620 உணவகங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிது. அதில் முக்கியமாக பார்க்கணும்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களே வந்து அந்த உணவெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குது, நான் ஏழை உள்ளே வர்றது முக்கியமாக அவர்களுக்காக தான் அந்த அம்மா உணவுமே திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி திறந்து வைக்கப்பட்டு அவர்களே வந்து அந்த ஆய்வுலாம் நடத்தப்பட்டு போகும்போது தான் நீ முக்கியமாக எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. அதாவது ஏழை எளியவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கலைத்துறையை, சினிமா துறையை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்கிறது எனக்கு தெரியும். நிறைய உதவி இயக்குநர்கள் பைக்கில் சைக்கிளில் போகிறவங்க, நடந்து வரவங்க, காரில் வந்து சாப்பிட்டு கூட நான் அம்மா உணவகத்தில் பார்த்துருக்கேன். ஏன் பிரபலமான இயக்குனர் கூட, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கப்பட்ட 2 படம் பண்ணக்கூடிய கேப்டன் விஜயா நடித்த படத்தை இயக்குனர் கூட அவருடைய கடைசி இறுதி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகத்தில், சாலிகிராமத்தில் இருக்கிற அம்மா உணவகத்தில் தான் அவர் சாப்பிட்டு வாழ்க்கையே ஓட்டார். பட் அது வந்து மக்கள் மத்தியில் சிறப்பான இதாக பார்க்கப்பட்டது. ஒரு இட்லி 1 ரூபா, ஒரு பொங்கல் 5 ரூபா, ஒரு சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம்ங்கிறது ஒரு 5 ரூபா. நைட்டு வந்து நீங்கள் சப்பாத்தி இட்லி சாப்பிட்டா 1 ரூபா. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 25 ரூபா இருந்தால் போதும். 3 வேலையும் சாப்பிட்டுட்டு அவருடைய வாழ்க்கை, ஏதோ வேலைக்கு போகிறவங்க போகாதவங்க அவருடைய பொழுது போயிட்டு இருந்தது. அதுதான் ஒரு சிறப்பாக பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய அம்மா உணவுகள் வந்து செயல்படாமல் இருந்தது, அதை பராமரிக்கப்படாமல் இருந்தது. சில அம்மா உணவுகள் மூடப்பட்ட ஒரு தகவல் வந்தது. காரணம் கேட்கும்போது அதில் பெரிய வருமானம் இல்லை, அதனால் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது, இது வந்து வருமானத்திற்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டதில்லை, ஒரு மக்கள் சேவை. சும்மாவும் கொடுக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு இட்லி 1 ரூபா, ஒரு பொங்கல் 5 ரூபானா இப்போ எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ அந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது வந்து வருமானன்றது முக்கியம்தான், அது இல்லைனாலும் செயல்படுத்தணும். பட் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஃபுட்டில் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு டேஸ்ட்டு கிடையாது, ஏதோ பேருக்கு அப்படின்னு. சில பேர் உள்ளே போய் இந்த டயத்துக்கு போய் கேட்டாங்க அப்படின்னா தீர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவல் வரும். ஸோ இதை வந்து சாப்பிட்டவங்களுக்கு அது வந்து பாதி இடங்கள் இல்லாமல் போச்சு. ஸோ நிறைய இடங்கள் வந்து இது க்ளோஸ் செய்யப்படுது. இது வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த முறையே பார்த்தா அம்மா உணவகத்தை கூட பேர் மாற்றம் செய்யப்படும் ஒரு தகவல்லாம் போச்சு. அப்பா உணவுன்னு நினைக்கிறேன், அப்படியே ஒரு பேர் மாறலாம் போது நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஒரு சாப்பாடு ஒருத்தர் கொடுக்கறதுனாலே ஒரு அம்மா தான், ஒரு தாய் தான் ரொம்ப பாசத்தோடு கொடுப்பாங்க. அதனால் அந்த பேர் தான் நல்லா இருக்குமே தவிர வேறு எந்த பேர் வச்சாலும் செட் ஆகுது. நிறைய குரல் வரும்போது தான் ஓகேன்னு சொல்லி அம்மா உணவுமே செயல்படுத்தப்பட்டது. இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவருடைய கவனத்துக்கு வரும்போது அம்மா உணவுன்ற பேரில் எது புதுப்பிக்கப்படணும், ஃபுட்டு நல்லா இருக்கணும். நிறைய அமைச்சர்கள் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு தகவல் இப்போ நமக்கு வருது. போய் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி கொடுக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், வருமானம் லாபம் வரணும். ஸோ வந்தால் வரட்டும், ஸோ வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியம். அப்போ நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க, திரும்பி அவர்களை உள்ளே இழுக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இது தொடக்கத்தில் 67,000 பேர் மட்டுமே சாப்பிட்டு வந்தான்ற ஒரு தகவல் வருது. ஆனால் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் மட்டும் 31 லட்சம் பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சிக்கு 1,36,00,000 வந்து வருவாய் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வருது. அப்போது நீங்கள் நல்ல விதமாக ஒரு குவாலிட்டி கொடுத்து நல்ல சாப்பிட்றதே அந்த டேஸ்ட்டு பசிக்கு தான்.
அது நீங்கள் கொடுத்தா தான் சிறப்பாக இருக்கும். அப்போது இவ்வளோ வருமானம் இப்போ ஜூன் மாதத்தில் வந்து உருவாகிருக்கு அப்படின்னா, ஏன் கடந்த முறை முன்னெல்லாம் ஏன் பண்ண முடியலங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ பராமரிக்கப்படலை, சுத்தம் இல்லை. நிறைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாமல் வேறு செயல்படுச்சு. பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் தைரியமாக உள்ளே போய் வாங்கி அழகாக சாப்பிட்டு வந்தவங்க இப்போ உள்ளே போகிறதுக்கு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் போய் பார்த்தோம்னா இப்படி ஒரு ஒரு சிஸ்டத்தை மாற்றுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தினமும் வந்து 1,04,000 பேர் வந்து சாப்பிட்றான்ற ஒரு தகவல் வருது. அப்போது ஒரு நாளைக்கு வருமானமே 4,53,000 வர்ற அளவுக்கு அந்த தரத்தை உயர்த்தி அதோட புதுப்பிக்கப்பட்டு அம்மா உணவு திட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ பேர் மாற்றம்லாம் இவங்க எதுவுமே பண்ணலை. அம்மாங்கிறது வந்து ஒரு தாய், அவங்க பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொன்னதே அது. அந்த பேரை மாற்றணும், அதை மாற்றணும், எதுவுமே இருக்கக்கூடாது. குவாலிட்டி கொடுங்க, நல்லதாக கொடுங்க. இப்போது இன்னும் ஒரு விஷயம் சொல்லும்போது பார்த்தோம்னா, இவரோட ஆட்சியில் வந்து நிறைய எரிசொல்லில் புதுப்பிக்கப்படாமல் நிறைய க்ளோஸ் பண்ணுது. அதில் 383 அம்மா உணவுகளை வந்து 17 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை வந்து நல்ல அழகாக புதுப்பிக்கப்பட்டிருக்க ஒரு தகவல் நமக்கு வருது. அப்போது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து உணவு இல்லாமல் காசு ஹோட்டல்லாம் போகிறதா நீங்கள் 150 ரூபா இல்லாமல் சாப்பாடு வாங்க முடியாது சுமாரான ஹோட்டலில். இன்னும் கொஞ்சம் சுமாரான ஹோட்டலில் போனோம்னா 100 ரூபாயும் கிடையாது. ஹை கிளாஸ் போனீங்கன்னா 250 ரூபா. இது கொடுத்து பண்ண முடியாது எல்லாருனாலையும். இப்போ இதே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் அம்மா உணவகத்தை விரிவுபடுத்த வேணும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு எந்தெந்த இடங்களில் மெயினாக தேவைப்படும் நமக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு விஷயம் பேசப்பட்ட மாதிரி. இப்போ அந்த அம்மா உணவகம் செயலிழந்து தூங்கி கொண்டிருந்ததை எழுப்பி புதுப்பிக்கப்பட்டு நிறைய உணவுகள் எக்ஸ்ட்ராவை கொடுக்க சொல்லி, டேஸ்ட் கொடுக்க சொல்லி இப்போ விஜய் அவர்களோட ஆட்சியில் மக்கள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் இது ஒரு பக்கம் செயல்பாடு சிறப்பாக இருக்குது. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, விஜய் அவர்கள் நம்ம வந்து நம்மளுடைய பப்ளிக் சேனல் மூலமாக தான் சொன்னோம், கிட்டத்தட்ட 35% வாக்கு வாங்குவார்னு. அது 35% வாங்கினார். நம்ம முந்தைய வீடியோக்கள், தேர்தலுக்கு முந்தைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தா தெரியும். 1,50,00,000 மேற்பட்ட ஓட்டுகள் வாங்குவான்னு சொன்னான். ஸோ 1,70,00,000 மேற்பட்ட ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அப்போது நம்ம மக்கள் மத்தியில் பேசும்போது விஜய் அவர்களுடைய அந்த வருகை எப்படி இருக்கும், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, வந்தால் எப்படி இருக்குங்கும் போது தான் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விஷயத்த மக்கள் சொன்னாங்க. அவரோட பேசும்போதும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போதும் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு இருக்குன்னு பேசப்படும் போது விஜய் அவர்கள் தான் சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. அது 1 2 மாறிச்சு, 2 4 மாறிச்சு, 4 அப்படி 8 மாறிச்சு. எல்லார் வீட்லையும் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு வாக்குகள் போட்ட ஒரு தகவல் நமக்கு, அந்த செய்திகள் நமக்கு தேர்தல் முன்னாடி வரும்போது தான் எங்கள் ஓட்டில் 5 ஓட்டுங்க 5 ஓட்டுங்க. நிறைய பேர் இந்த பழக்கடை, இந்த பூக்கடையெல்லாம் போய் விசாரித்தோம். அப்போ விசாரிக்கும் போது சொல்கிறதே பார்த்தோம்னா ஓப்பனாகவே சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி போட்டாச்சுங்க, ஒன்றும் நடக்கலாம், இதே பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருக்கோம், ஒன்றும் மாற்றமே இல்லை. மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னொரு நபர் வரதா சொன்னாங்க, அவர்களுக்கு ஓட்டு போட்டோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போது நாங்கள் விரும்புகிற விஜய் அவர்கள் வரதா ஒரு தகவல் வரும்போது, ஏன்னா இவருடைய பேஸ்மெண்ட்டே 2024 தான் கட்சி ஆரம்பித்தாங்க. உடனடியாக வந்து அதுக்குனுடைய விதை போட்டதே 20 வருஷத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரசிகர் மன்றம், அப்புறம் மக்கள் மன்றம் மாற்றி, மக்கள் இயக்கமாக மாற்றி, நற்பணி மன்றமாக மாற்றி, ரசிகர்கள் எவ்வளவோ விஷயங்கள், உணவில்லா விஜய் உணவகத்தெல்லாம் கொடுத்து, விலை நிவாரணத்துக்கு பல கோடிகள் கொடுத்து கொஞ்சமாக உருவாக்குனது தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அவர்கள் சொன்னதே பார்த்தா இப்போ மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், விஜய் அவர்கள் வரதா தகவல் சொன்னால் எங்கள் ஓட்டு பூரா விஜய்க்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகவல் நமக்கு. இப்போ மக்கள் மத்தியிலான விசாரணை பண்ணும்போது தான் நம்ம வந்து இது சொன்னால் 35% வாங்குவாங்க, கிட்டத்தட்ட 1,50,00,000 மேலே வாங்குவான்னு சொன்னால் வாங்கினாங்க. இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக உட்காந்துருக்கேன். அவர் வரும்போதே என்னுடைய இறுதி படம் ஜனநாயகன் படம், இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், என்னுடைய இனி இருக்க வரக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கும், என்னை வாழ வைச்ச ரசிகர்களுக்கும் மட்டும்தான் இப்படி இறுதி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு தெளிவாக வந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து தனியாக ஒருத்தர் வந்து இந்த தேர்தல்களில் இறங்கி மக்கள் சந்திப்பு வரும்போது எத்தனை பேர் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தது. ஒரு கூத்தாடி வரலாமா, குடும்பத்தை இழுத்து பேசுனது, அவரை பேசுனது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துனது, மத்தியிலையும் இங்கே மாநிலத்திலையும் எவ்வளோ எதிர்ப்புகள். ஒரு முடிவு எடுத்தார் தெளிவாக, மக்களை நம்பி வர்றேன்னு சொன்னார், இறங்குனார். அந்த தில்லு தைரியம் யாருக்கும் இதுக்கு முன்னாடி வரலை, விஜய் அவர்களுக்கு வந்துச்சு. நம்பினார், அந்த நம்பிக்கைக்கு மக்கள் வெற்றி கொடுத்தாங்க. சினிமாவில் விட்டுட்டு வந்துட்டு இப்போ அரசியலில் தமிழக முதலமைச்சர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தனுஷ் அவர்கள் இப்போ தடாலடியாக ஒரு முடிவு எடுத்து, இதற்கு முன்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை சிஎம் சார்னு தான் சொல்லி கூப்பிட சொல்லி ஒரு விஷயமும் பேசப்படுறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விஜய் இவர் தனுஷ் சார் வந்து தனுஷ் சார் வந்துட்டார், சார் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, சிஎம் சார் வந்துட்டாருன்னு தான் சொல்லுவார்.
அவர் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. இப்போது இதற்கு முன்பாக 2027 இந்த களத்தில் இறங்கி இப்போ கட்சி கொடி ஆரம்பித்து பண்ணது மாதிரி இறங்கியிருந்தாங்கன்னா அது ஒரு பார்வையாக இருந்திருக்கும் சிறப்பாக. பட் வரலை. ஏன்னா இதற்கு முன்னாடி 2 மாபெரும் கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணாங்க, யாரையும் வரவிடாமல் எந்த அளவுக்கு பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி தான் விஜய் அவர்கள் உள்ளே பூந்தாங்க. இப்போது தனுஷ் அவர்கள் இப்போ பண்ணினதை ஒரு வருடத்துக்கு முன்பாக விஜய் அவர்கள் 2024 பண்ணது மாதிரி அவரும் வந்து கட்சி கொடியை ஆரம்பித்து ஒரு கட்சியை அதை இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறாரு. ஆனால் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கலை, பட் விரைவில் ஆரம்பிக்க போகிறார். பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருந்திருக்கும். விஜய் அவர்களுடைய நீங்கள் உள்ளே போயிருக்கலாம், வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கும் அவர் தனுஷ்க்கு. அப்போது விஜய் அவர்கள் வந்து 60 வருடமாக ஆட்சி புரிந்த 2 மாபெரும் கட்சிகளை வந்து ஓரமாக எதிர்கட்சியில் உட்கார வச்சுட்டு வந்து தமிழ் அமைச்சர் வந்திருக்காங்கன்னா இவருடைய எண்ணம் என்னென்னா விஜய் அவர்கள் ஈஸியாக கிடச்சிருச்சு முதலமைச்சர் சீட்டு. ஸோ இப்போ நம்மளும் வந்து ஈஸியாக உள்ளே போனோம்னா அந்த சீட்டில் போய் உட்காரலாங்கிற ஒரு கனவு காண்றாங்க. ஓகே, நீ கனவு காணுங்க, தப்பு கிடையாது. அரசியல் வாங்க, அதுவும் தவறு கிடையாது, யார் வேணாலும் வரலாம். ஆனால் இது சாதாரண ஒரு விஷயமா இல்லை. இது அரசியல் கனவுங்கிறதே வேற. எத்தனையோ நடிகர்கள் வந்துட்டு திரும்பி போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே தப்பி பழைச்சு தில்லா வந்து நின்று நீ தமிழக சகோதரர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்போது விஜய் அவர்களே உட்காண்டாகும் போது இவர் இன்னைக்கு ஈஸியாக வரும்போது எந்த கட்சியிலுமே எதிரில் கேள்வி கேட்கறதுக்கு எதுக்கோ இல்லை. அப்போது தனுஷ் அவர்கள் வரும்போது பார்த்தா என்னுடைய இறுதி படம் இது. ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, 2வது இடைத்தேர்தல் வரப்போகுது. 2031 அவர் மீனாக களம் காண்கிற மாதிரி ஒரு தகவல் வரும் விசாரிக்கும் போது. பட் நீ இறுதி படம்னு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா? 2031 தேர்தல் வரும்போது இது அதனுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இவருடைய பார்வை என்னென்னா 2022 விஜய் அவர் ரசிகர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிற்கும் போது கிட்டத்தட்ட விஜய் அவர்கிட்ட அனுமதி பெற்று உங்களுடைய புகைப்படத்தை நான் யூஸ் பண்ணணும் சார், நான் வந்து விளம்பரப்படுத்தி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஓகேன்னு ஒரு விஷயத்த சொன்னார். பட் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தெரியும் விஜய் ரசிகர்கள். ஸோ அது ஒரு பேஸ்மெண்ட் அமைஞ்சுது. இப்போ இவர்களும் தனுஷ் அவர்களும் ஒரு கொடி அறிமுகப்படுத்திட்டாங்க. அது நிறைய தனுஷுடைய ரசிகர் மன்றத்தினுடைய கார்கள்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள கொடியோடு தான் போகிறாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ட்ரையல் பார்க்கணும் ஆசை வந்திருக்கு அவங்களுக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது. இடைத்தேர்தலும் வரப்போகுது. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் நின்று பார்த்து அவருடைய மக்கள்கிட்ட எப்படி செல்வாக்கு இருக்குது, இவர்கிட்ட எப்படி இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பார்க்குறது ஒரு ட்ரையலாக பார்க்குறாங்க. வேணும்னா கட்சி ஆரம்பிச்சோட இடைத்தேர்தலில் நீங்கள் உங்கள் கட்சி சார்போட நின்று பாருங்கள் எந்த அளவுக்கு வருது, மக்கள்கிட்ட எப்படி செல்வாக்கு இருக்குது, இதனுடைய ஆழம் என்னங்கிறத வந்தால் தான் தெரியும். இது ஈஸியாக தெரியுது. விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்தது ஈஸியாக தெரியுது. நான் ஒரு பட்டாப்பாடு அவருக்கு தான் தெரியும். பயணம் பண்ண நமக்கும் தெரியும் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அதுக்கு மீறி தான் வந்தார். பட் தனுஷுடைய பார்வை ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. நான் என்ன சொல்லிக்கிட்டு வர்றேன், நீங்கள் வாங்க. நான் முதல்ல தமிழ் திரையுலகத்தில் எந்த இடத்துல இருந்துட்டு வந்திருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல போய் அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு தனுஷ் அவர்கள் ட்ரை பண்ணலாம். இதுகளில் இன்னொரு நடிகர் வர்றது மாதிரி போன வாரம் நிர்வாகிகள் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு தெரியும். அவர்கள் அப்பாவே பார்க்கும்போது ஐயோ அரசியல் மிக பெருசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண தெரியும். கடைசியில் விஜய் அவர்கள் தான் அவங்க அப்பா எல்லாமே ஓட்டு போட்ட ஒரு விஷயம் நமக்கு வந்தது. இப்போ இந்த விஷயங்களும் அவர்கள் அப்பா சொல்லும் போது அந்த நடிகர் பார்க்கும்போது நிர்வாகிகள் மூலம் பேசப்படும் போது எல்லாம் சொல்லி தான் செயல்படுத்துகிறாங்க, ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. பட் மக்கள் மத்தியில் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்மளே வந்து பல வருடங்களுக்கு பிறகு ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துருக்கோம், தக்க வச்சுக்கணும் சொல்லி அவர் 2 படங்களுக்கு ரிலீஸ் ஆகுது வருஷம். இப்போ அடுத்த படங்களுக்கு கமிட்மெண்ட்டில் அது ஒரு ட்ராவல் போக ஆரம்பிச்சிட்டார். தனுஷ் அரசியல் பக்கம் வர்றதா வருது. பட் இவர்களை வந்து இவர்களாக சொல்லி வர்றாங்களா, இல்லை விஜய் அவர்கள் ஒரு நடிகராக வந்துட்டாங்க, அந்த நடிகருக்கு ஆப்போசிட்டாக நடிகராக உட்கார வச்சோம்னா சிறப்பாக சொல்லி மற்ற கட்சிகள் இவர்கள் இயக்குதா அப்படிங்கிற விஷயம் பேசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தல் நிற்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வருது. பட் உறுதி செய்யப்படல, வருது. பட் எல்லாருக்கும் ஆசைகள் வருது. தனுஷுக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் கட்சி ஆரம்பித்து என்ன படாத பாடுபடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சராக உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸின்னு நினச்சி தான் தனுஷ் அவர்கள் வரதுக்கான ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே அவர் இயக்குவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விஜய் அவர் நடிகராக இருந்தோம்னா இன்னொரு நடிகரை இறக்கி அவருக்கு எதிராக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அதை தனுஷ்கிட்ட வந்து எது பேசுகிறான்ற ஒரு தகவல் ஒன்று வருது. 2வதாக விஜய் அவர்கள் எதிர்த்து இப்போ இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கடந்த முறை இப்போ டிஎம்கே அதிமுக எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் டிவிக்கு ஆரம்பித்தது மாதிரி நீங்கள் ஒரு பேரை வச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அது சிறப்பாக பார்க்கப்பட்டிருக்கப்ப மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த 2 பேரை வந்து நீங்கள் இருக்கும்போது வராமல்
அப்போது நீங்கள் எதை பற்றியுமே வந்து எதிர்ப்பு குரலை எதுவுமே கொடுக்கல. எவ்வளோ விஷயங்கள் சமூகத்தில் நடந்தது, எவ்வளோ பல விஷயங்கள், எவ்வளோ சர்ச்சைகள் கிளம்பிச்சு. எதை பற்றியுமே வந்து பேசலாம், ஒன்றும் பண்ணலை. சினிமா மட்டும் நடிச்சிட்டு இருந்தீங்க. ஓகே, விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு, இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் வரது நோக்கிறனா, இதுக்கு முன்பாக நீங்கள் வரல, இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா விஜய் அவர்களை எதிர்த்து, தாவக எதிர்த்து தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா தான் மக்கள் மனசில் போய் வந்து அது நிற்கும் அந்த விஷயம். இதற்கு முன்பே வரலையே, பேசலையே, சமூகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்து பிரச்சனை நடந்து வரலையே அப்படிங்கும்போது, அப்போது நீங்கள் யார் சொல்லி வர்றது மாதிரி இருக்கீங்க? ஒரு பக்கம் சினிமா இப்போ நடிச்சிட்ருக்கீங்க, தமிழில் தவிர தெலுங்கு, ஹிந்தி, ஹாலிவுட் வரைக்கும் போயாச்சு. இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரதா இருந்தால் விட்டுட்டு வருவீங்களா, விடாம வருவீங்களா? நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். எடுக்காமல் நீங்கள் ஆற்றுல சேத்துக்களை வச்சுருங்க அப்படின்னா, யார் சொல்லி வந்தீங்களோ நட்டாரத்தில் விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சினிமா இல்லாமல் அரசியல் இல்லாமல் உங்களுடைய சூழ்நிலையை தள்ளப்படுவார். அது ஒரு பக்கம். விஜய் 2022 கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளாட்சியில் நிற்கும் போது விஜயோட அனுமதி பெற்று ஃபோட்டோவெல்லாம் பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றினாங்க. இப்போ வரக்கூடிய 6 மாதம் உள்ளாட்சியில் வரப்போது, இடைத்தேர்தல் இடங்கள் வரப்போகுது. இப்போ அதில் சேர்த்து தனுஷ் அவர் ரசிகர்கள் நிற்க வைக்கிற அந்த ஒரு நோக்கமும் வரதா ஒரு தகவல் இருக்குது. அப்போ இதில் நின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே தனுஷ் அவர்கள் எதை பற்றியுமே குரல் கொடுக்காம திடீர்னு வரும்போது விஜய் அவர்களை எதிர்த்து தான் வர்றான்ற ஒரு விஷயம் தான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு, எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பேசணுமோ 3 நாளைக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்தும் போது இதை நம்ம பார்த்தோம், கேட்டோம். அப்போது தனுஷ் எதை நோக்கி வருகிறார், விஜய் எதிர்த்து வருகிறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. சினிமாவும் இல்லாமல் அரசியல் இல்லாமல் போய் மாட்டிக்குவார் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம ஒரு பார்வைக்கு தெரியுது. அதை தனுஷ் அவர்கள் மனசில் சிஎம் அணுகிற ஆசை இருக்கிறதா அது கேட்டவரை தகவல் வருது. அப்படி தான் கூப்பிட சொல்கிறாரு. இப்போ கட்சி கூடிய ஒரு அறிமுகப்படுத்திட்டார். கட்சி ஆரம்பிக்கல, பட் அந்த சில ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவருடைய அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும்? அரசியலில் வந்தால் விஜய் ஒரு மாதிரி விட்டுட்டு வந்து தில்ல நின்று எதிர்த்து நின்னாரா, இல்லை சினிமா வேணுமா அரசியல் வேணுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். பட் யார் சொல்லி செயல்பட்டு உள்ளே வர்றாருங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. அதை பார்க்கலாம். தனுஷ் என்ன செய்ய போகிறார், உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலில் என்ன செய்ய போகிறார், அவருடைய செல்வாக்கு என்ன இருக்குது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதனுடைய ஆழம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத. இப்போ ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து பால் ஊற்றுறோம், வெடிக்கிறோம், கட் அவுட் பண்ணுறோங்கிறது. ஆனால் இதே விஜய் அவர்களுக்கு எத்தனை படங்களுக்கு சிரமப்பட்டதுங்கிறத அவர் பார்த்துருக்காரு. எத்தனை பேனர்கள் கிழிக்கப்பட்டது, தியேட்டர் ஸ்க்ரீன் கிழிக்கப்பட்டது விஷயமெல்லாம் தெரியும். இதை தாண்டி தான் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க மக்களுடைய செல்வாக்கில். பட் தனுஷ் விஜய் அவர்களை பார்த்து வர்றதுக்கான ஒரு செயல்பாடு ஒரு பாதையில் வர்றாரு, பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி.